salvation is a free gift of God. இலவசமாய் கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் salvation. இந்த salvation உண்மையிலே உனக்கு கிடைத்தது என்று சொன்னால் நீ உலகத்தின் அதிபதி, நீயே தான். நம்ம ஒரே காரியத்தை நினைக்க மாட்டேங்கிறோம். ஒரே காரியத்தை யாருமே நினைக்கிறது இல்லை. வெளியே போனது உங்களுக்கு உலக பிரகாரமான காரியம் தான் வருது. ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மனுஷனுக்கு ரெண்டு மைண்ட் இருந்தே இருக்கணும். ஒன்று உலக பிரகாரம் தன்னுடைய வேலை செய்வதற்கான ஒரு மைண்ட், அதே நேரத்தில் அவன் பரலோகத்தை குறித்த காரியத்தை அவன் யோசித்து கொண்டு இருக்கான். அது ரெண்டாவது மைண்ட். அது பெறணும் உங்களுக்கு. அது பெற்றால் தான் நீங்கள் சரியா இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். காலையிலேருந்து சாயங்காலம் மட்டும் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை, உலக பிரகாரம் காரியத்தை யோசித்து கொண்டிருக்க, ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்தால் தான் நீங்கள் இதை யோசிக்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன? அதோடைய அர்த்தம் என்ன? என்ன அதோடைய அர்த்தம்? ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் இதை யோசிக்கிறீங்கன்னா அதோடைய அர்த்தம் என்ன? உங்களுக்கு ஒரு மைண்ட். ரெண்டாவது மைண்டை நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கணும். பரலோகத்தை குறித்து நான் யோசிக்கணும். ஆண்டவனே, பரலோகத்தை குறித்து நான் யோசிக்கணும். நான் யோசிக்கிறதெல்லாம் உலக பிரகாரமான காரியம்தான். எனக்கே சந்தேகமாக இருக்குது, எனக்கு ரட்சிப்பு இருக்குதா இல்லையான்னு. அப்படி நீங்கள் கேட்டால் தான் அவர் கொடுக்கிறார். தாகமாய் இருக்கிறவனுக்கு தான் தண்ணீர் பாய்ச்சப்படும். தாகமாய் இருக்கிறவனுக்கு தான் கிடைக்கும். ஏனோ தானோ என்று நம்ம இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ நம்ம கிறிஸ்தவத்தில் நம்ம இருந்தாக்கா நல்லது. நம்ம கிறிஸ்தவ பிரகாரம் நம்மளுக்கு இவங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பார்கள், பிள்ளைகளுக்கு டெடிகேஷன் செய்வார்கள். நம்ம செத்தா நம்ம எங்கே போகிறோம்? பரலோகத்துக்கு போகிறோம். அவங்க பரலோகத்துக்கு போனாக்கா ஒரு கிறிஸ்தவ ஒரு பாதிரியார் வந்து அங்கே ஜெபம் பண்ணிட்டாக்கத்தான் அப்படி ஆகும். ஆகியால் நாம் கிறிஸ்தவத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம். ஆகியால் நாம் கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற ஒரே காரணத்தினாலே எந்த மனுஷனும் பரலோகத்துக்கு போக முடியாது. கிறிஸ்தவனாக இருப்பதனால எந்த மனுஷனும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவன், ஒரு பியூர் கீ மாதிரி, ஒரு உண்மையான கிறிஸ்டியன் ஒரு பியூர் கீ. பியூர் கீ எங்கிருந்து வருது? எப்படி கண்டுபிடிச்சிங்க? கீ பால்ல இருந்து வருது. ஆனா பால் கீ இல்லை. தெரியுங்களா அந்த விஷயம்? பால்ல இருந்து கீ வந்தாலும் பால் கீ அல்ல. கரெக்டா? பால்ல இருந்து தான் கீ வருது, பால் கீ அல்ல. கீ ஆகுறதுக்கு வேற விஷயங்களெல்லாம் செய்த பிறகு தான் கீ ஆகுது. இது 500 ரூபாய்னாக்கா அது 25 ரூபாய்க்கு கிடைக்குது. விஷயம் பாரு எவ்வளோ தூரத்தில் சேஞ்ச் ஆகுது. அவ்விதமாக தான் கிறிஸ்டியன் கூட கிறிஸ்தவனாக இருப்பதனால இது என்ன சொன்ன, அவன் ஒரு விசுவாசி அல்ல. கிறிஸ்தவனாக இருப்பதனால அவன் ஒன்று விசுவாசி அல்ல. கிறிஸ்தவனாக இருந்துட்டு அவன் ஒரு விசுவாசியாக மாற்றப்பட வேண்டும். கிறிஸ்தவனாக இருந்துட்டு அவன் ஒரு விசுவாசியாக, கிறிஸ்தவனை ஆன பிறகு தான் பண்ண முடியும். கிறிஸ்தவன் அல்லாமல் எந்த ஒரு மனுஷனும் விசுவாசியாக இருக்க முடியாது. அவன் எதில் விசுவாசிக்கிறான் அதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது. பாலிருந்து எப்படி கீ வருதோ அதே மாதிரி கிறிஸ்தவன் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் அங்கிருந்து அவன் இந்த பாயிண்டை பிடிச்சிட்ட பிறகு அவன் பிலீவர், அவன் விசுவாசிக்கிறான். அவருடைய வசனத்தில் அவன் விசுவாசிக்கிறான். He is believing in the word of the Lord. Believing, believer, விசுவாசி. ஒரே ஸ்டெப்பு கீழே வந்துட்டான். பிலி கிரஹாம் என்ன சொன்னாரு? என்ன ஒரு ஸ்டெப்பு நீ பின்னாலே எடுக்கிற, ஒரே ஸ்டெப்பு வந்துட்டாக்கா லாஸ்ட் ஸ்டெப்பில் போயிடும் நம்ம. அதுதான் விஷயம். இது டேஞ்சரான காரியம். போனா முன்னால போயினாரு. கலப்பையின் மீது தன் கையை வைத்து பின்னிட்டு திரும்புகிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொல்லுங்க, தகுதியானவன் அல்ல. இஸ் அன்ஃபிட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். பின்னால போக கூடாது. ஒரு விசுவாசி அவன் பாருங்க, அவன் விசுவாசி. அந்த முன்னால இருக்கிற வி எடுத்துட்டாக்கா அவன் என்ன ஆயிடுவான்? இப்போ சுவாசி. ஏதோ கொஞ்ச நாள் அவன் என்னமோ அந்த விசுவாசி போயிடுச்சு. இப்போ அவன் சுவாசி. ஏதோ நம்ம கூட இருந்துட்டு ஏதோ உயிர் உள்ளவன் மாதிரி அவன் காமிச்சுன்னுட்டான். உயிர் அதை சுவாசிக்கிறது. அந்த சுவா போயிட்டாக்கா அப்போ கூட அவனுக்காக நல்ல அவன் செத்துடுவான் வச்சுக்கோங்க.
வாசி. ஓகே, அவனுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு கல்றையிலெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு ரொம்ப டீசெண்டாக பண்ணுவாங்க வாசி. அந்த வாவும் எடுத்துட்டாக்க என்ன ஆகிடுவான்? வாவும் எடுத்துட்டா என்ன ஆகிடும்? அந்த சீன்னு சொல்கிறீங்க, ஆனால் தமிழில் இந்த சீன்ற பாருங்க, அதுக்கு அந்த வார்த்தை தான், அந்த எழுத்து தான் அது. அந்த நம்ம சீன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த சீ தான் சீ, லாஸ்ட்டில் அவன் சீயாக மாற்றப்படுறான். இங்கிலீஷில் பாருங்க, பிலீவர், அந்த முன்னால் இருக்கிற 2 எழுத்து பியும் அடுத்தபடியாக விட்டுட்டு மறுபடியும் 2 எழுத்து போட்டாக்கா இஸ் அ லையர். அவன் விசுவாசியாக இருக்கலாம், அவன் ஒரு கர்த்தருடைய வசனத்தை விரும்புகிறவனாக அவன் இருக்கலாம், ஆனால் லையர், பொய் பேசுகிறவர்களை தேவன் நரகத்தில், அவ்வளோதான் விஷயம். அவன் விசுவாசி அல்ல, அவன் பிலீவர் அல்ல, அவன் விட்டு கொடுத்துருக்கிறான், சில பிரின்சிபிள்ஸ் எல்லாம் அவன் விட்டு கொடுத்துருக்கிறான் அவன். ஆகையால் அவனும் பிலீவர் அல்ல, அவன் ஒரு லையர் ஆயிட்டான். ஆகையால் உனக்கு கர்த்தர் 1000 மடங்கு உனக்கு கர்த்தர் இரக்கம் செய்வதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்பது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர் மன்னிக்கிறதா எனக்கு பெரிய விஷயம். அவர் மன்னிக்கிறதா பெரிய விஷயம். என்ன பாவம் பண்ணாலும் கர்த்தர் மன்னிக்கிறார். அது என்ன பெரிய விஷயமா? பரலோகத்தில் அவரோடு கூட உட்கார்றதுக்கு அருள் பெற மாட்டாய், அவரோடு கூட உட்காரணும். அதுக்குன்னு இந்த உலகத்திலே நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்மளது நோக்கமே, அதுதான். அவரோடு கூட நாம் உட்கார வேண்டும், அவரோடு கூட நாம் ஆட்சி செய்ய வேண்டும். ஒருவன் மரித்தால், எனக்காக ஒருவன் மரித்தால் அவன் எழுந்து இருப்பான், எனக்காக ஒருவன் மரித்தால் அவன் என்னோடு கூட ஆட்சி செய்வான். அதில் நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னாக்கா நிறைய பாவம் பண்ணுறோம் இல்லையா, மன்னிப்பும் கிடைக்குது இல்லையா, மன்னிப்பு கிடைக்குது, பாவ மன்னிப்பு கிடைக்குது. ஆனால் பரனோடு கூட வாழ்கிறதற்கும் ஆட்சி செய்வதற்கும் அந்த பாக்கியம் கிடைக்காமலே போய்விடுகிறது. தேவையா? உங்களுக்கு அனைவருக்கும் தேவையா? முயற்சி எடுத்துட்டு மூலம் நல்லதாகணும்ன்ட்டு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரவே வராதா? வரணும் தானே, வரணும். இப்பொழுது பாருங்கள், சால்வேஷன் இஸ் எ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் காட்னு சொன்னேன், ரட்சிப்பு இலவசம் என்று சொன்னேன். இப்போ உலகம் இப்படி என்ன பண்ணியிருக்குது பாருங்கள். கிறிஸ்மஸ் டைமில் என்ன பண்ணுது பாருங்கள். ரோட்டில் இருக்க எல்லாருடைய தொப்பையும் ஒருத்தங்கிட்ட விட்டாங்க, எவ்வளோ பெரிய தொப்பையோ அவ்வளோ பெரிய தொப்பை வச்சுன்னு ஒருத்தன், அவன் கிறிஸ்மஸ் ஃபாதரான், அவன் கிஃப்ட் கொடுக்குறானாம். நல்லா இருக்குதா? இவ்வளோ பெரிய மனுஷன் இவ்வளோ பெரிய தொப்பை வச்சுக்கின்னு ஒருத்தருக்கும் கிஃப்ட் கொடுக்குறாரு. அவரு என்னைக்கு? எப்போ? கிறிஸ்மஸ்க்கு. அதுவும் நம்மளுக்கு அவன் என்ன கிஃப்ட் கொடுத்துட போகிறான்? அவன் என்ன கிஃப்ட் நமக்கு கொடுக்க போகிறான்? அவன் எவ்வளோ மோசமான ஒரு காரியம் பாருங்கள். நம் தேவனோடு கூட உட்கார்ந்து போது தானே பெரிய கிஃப்ட், சால்வேஷன் தானே. பிதாவாகிய தேவன் நமக்கு செய்த மிகவும் பெரிய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், நித்திய ஜீவன் அளிப்பதை அவர் நமக்கு செய்திருக்கிற பெரிய வாக்குத்தத்தம். எல்லாமே கழிச்சு நீங்கள் செத்து போயிட்டு நரகத்துக்கு போனாக்கா அதெல்லாம் வாக்குத்தத்தமா? அதெல்லாம் எல்லாம் கையில் கொடுத்துட்டு, அதாவது இப்படி இருக்கும் வச்சுக்கோங்க. ஒரு இந்தியா தேசம் ஒரு மனுஷன் வச்சுக்கோங்க, இந்தியா தேசம் ஒரு மனுஷன் யாரோ என்னென்னமோ பண்ணிட்டு அவனை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. ஓகே, புரிஞ்சுக்கிறீங்களா? இந்தியா ஒருத்தந்து யாரோ ஏமாற்றி அவன் கையிலேருந்து பறிக்கப்பட்டு இருக்குது, வேற யாருக்கு கையில் போயிட்டு இருக்குது. இப்போ பல பேர் செண்டெல்லாம் பண்ணிட்டு, இவன் தான் உண்மையான ராஜா இந்தியாவுக்கு இன்னும் சொல்லிட்டு எல்லாம் செண்டெல்லாம் போட்டுட்டு கடைசியாக அவனுக்கு அந்த ராஜ்யம் கிடைக்குது. ராஜ்யம் கிடைக்குது. அடுத்த நாள் அதை பட்டாபிஷேகம் சொல்கிறோம் இல்லைங்களா, கரோனேஷன் ஆஃப் த கிங். அவன் உட்கார்ந்து போது ஹார்ட் அட்டாக் ஆகிட்டு செத்து போயிடுறான். ஹார்ட் அட்டாக் ஆகிட்டு இப்போ அவங்க இவ்வளோ சண்டை போட்டு அவனுக்கு அந்த ராஜ்யத்தை வாங்கி கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதுதான் கர்த்தர் சொல்றாரு, நித்திய ஜீவன் உங்களுக்கு அளிப்பேன் என்பதை அவர் செய்த மகா பெரிய வாக்குத்தத்தம். நித்திய ஜீவன் அவர் செய்த மகா பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உங்கள் அனைவருக்கும் தேவன் கொடுக்கிறார், நிச்சயமாக கொடுக்கிறார்.
அதுக்கு உங்களை மனசெல்லாம் அந்த இடத்துல வையுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் சித்தி பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அந்த கிறிஸ்துமஸ் ஃபாதர் வந்து கிஃப்ட் கொடுத்தா உலக பிரகாரமான காரியத்தை தான் கொடுக்க போகிறான். வேற என்னத்தை கொடுக்க போகிறான்? உலகத்தில் இருக்கிற காரியத்தை கொடுக்குறான். உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் அழிந்து போகிறது. தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கணும், என்றென்றைக்கும் இருப்பான். இதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். இயேசு கிறிஸ்து அழிந்து போகிற ஆகாரத்துக்காக நீங்கள் எதுவுமே பிரயாசப்படுங்கள். நித்திய ஜீவன் கிடைப்பதற்காக பிரயாசப்படுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். யார் கொடுப்பார்? அதுக்கு ட்ரை பண்ணுங்க. உலகத்தில் என்ன கிஃப்ட் வச்சா நம்மளுக்கு கிஃப்ட் கிடைச்சிருந்து நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் ஆகுது இல்லையா? வாழ முடியாது, ரொம்ப நாள் இருக்க மாட்டோம். ஆனால் என்றென்றைக்கும் வாழக்கூடியதும் எந்த மனுஷனையும் உயரமாய் வைக்கிறதுமான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. நீங்கள் அவரை தேடி வாருங்கள், அவர் உங்களுக்கு அதை கொடுப்பார். அடுத்தபடியாக மூன்றாவது பாயிண்ட், பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட ஒரு வசனம் இருக்கிறது. அந்த இஸ்ரவேலரை குறித்து சொல்லப்படிய அந்த ஜனங்கள் உண்மையான தேவனுடைய ஆராதனையில் இல்லை. அவங்க சொல்றது, எங்கெங்கெல்லாம் பச்சையான மரத்தை கண்டார்களோ அங்கே ஒரு மேடைகள் போட்டார்கள். எங்கெல்லாம் பச்சையான மரத்தை கண்டார்களோ அங்கே ஒரு மேடைகளை போட்டு அங்கே வேற ஒரு ஆராதனை. அது தெய்வ ஆராதனை அல்ல, அது விக்கிரகங்களுக்கு படைக்கிற ஒரு ஆராதனை. எங்கெங்கெல்லாம் ஒரு பச்சை மரத்தை கண்டார்களோ அங்கே ஒரு மேடை போட்டு அங்கே ஒரு ஆராதனை நடத்தினார்கள். அது கர்த்தருக்கு உரிய ஆராதனை அல்ல, அது ஒரு விக்கிரக ஆராதனை. இது பைபிளில் ரொம்ப விக்கிரகம் என்ற அந்த பாயிண்ட்டுக்கு இது பாருங்க, 2 இடத்துல வருகிறது. நிருப வாக்கியத்தில், பிள்ளைகளே விக்கிரகத்துக்கு விலகி, இப்படி பண்ணா என்ன? பிள்ளைகளே விக்கிரகத்துக்கு விலகி ஓடுங்கள், நிற்காதீங்க. நீங்க மாட்டிக்கொள்வீர்கள், ஓடுங்கள், அங்கெல்லாம் நிற்காதீங்க. கிறிஸ்துவனுடைய விக்கிரகம் என்ன? பச்சையான கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்கிறது இல்லையா? பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? நம்ம நினைக்கிறோம் அதில் சீரியல் செட்டு போடுறோம், அது செட்டு போடுறோம், இது. அப்போது அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களும் பச்சை மரத்தை பார்த்தாங்க. பழைய யூதர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். உலகத்திலே ஒரே ஜாதி யூத ஜாதி, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் எங்கெல்லாம் பச்சை மரத்தை கண்டார்களோ அங்கு ஒரு மேடைகளை போட்டு அவர்கள் ஒரு ஆராதனை நடத்தினார்கள். அது தேவனுடைய ஆராதனை அல்ல என்று தேவன் சொல்லுகிறார். இப்போ நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நமக்கு ஒரு எந்த விதமான விக்கிரக ஆராதனை இல்லை என்று சொல்லுவோம். இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ என்ன கலர்ப்பா? அப்போ நம்ம ஏன் நம்மளுக்கு மட்டும் அதுவும் ஒரு விதமான விக்கிரகம் தானே? விக்கிரகமா இல்லையா? அது ஒரு விக்கிரகம் தான். நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம், ஆனால் செய்து விடுறோம். ஆனால் அதோடைய பலன் அதுவாகத்தானே இருக்கும். பீன்ஸ் விதை போட்டால் பீன்ஸ் தான் வரும், ஆப்பிள் விதை போட்டால் ஆப்பிள் தான் வரும். அது மாதிரி உலகத்தில் நீ எதை விதைக்கிறாயோ அது உனக்கு தெரியணும்னு ஒன்று இல்லை. உலகத்தில் நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆப்பிள் சாப்பிடுகிறார்கள், எல்லாம் சாப்பிட்டுட்டு இது எங்கேருந்து எப்படி வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாமலே தான் இருக்குது. இன்னும் ஜனங்கள் அப்படி இருக்கிறார்கள், ஜனங்கள் அப்படி தான் இருக்கிறார்கள். உலகத்தில் எங்கேருந்து இதெல்லாம் வந்துருக்குது, மொத்தம் நம்ம சாப்பிட்டுக்கிறோன்றோம். இது ஒரு விதமான ஒரு விக்கிரகம். பிள்ளைகளே, பைபிள் சொல்லி, பிள்ளைகளே விக்கிரகத்துக்கு விலகி ஓடுங்கள். பிறகு ஒரு வசனம் சொல்கிறது, எப்ராஹிம் பணத்துக்கு தூபம் காட்டுகிறான். தூபம் காட்டுதல், யாருக்கு தூபம் காட்ட முடியும்? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குவாங்க, வழிபாடு இருக்கிறது, அங்கே வந்துட்டு அந்த தூபம் போட்டாக்கா அந்த டெய்ட்டின்னு சொல்கிறோம், அது நமஸ்கரிக்கிறான். இப்போ இந்த ஒரு மனுஷன் நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு அவன் அந்த பணத்துக்கு தூபம் காட்டுறானாக்கா அதோடைய அர்த்தம் என்ன? பணத்தை அவன் என்னவாக நினைக்கிறான்? பணத்தை அவன் தெய்வமாகவே நினைக்கிறான். அவனு ஒரு விக்கிரக ஆராதனையாகத்தான் இருக்கிறான். உலகம் முழுவதும் இப்படித்தான் இருக்கிறது, உலகம் முழுவதும் இப்படித்தான் இருக்குது. ஆகையால் தெளிவு பெற்றுக்கோ.
சிந்தனை பயன். உலகம் முழுவதும் இப்படி தானே இருக்கிறது. நானும் போகிற என்னுடைய பாதை இப்படி தானே போயின்னு இருக்குது. இது எங்கே போய் முடிய போகிறதோ என்றெல்லாம் நினைத்து ஒரு பைபிள் எடுத்துக்கோ. பைபிள் எடு, படி. எவ்வளோ தூரம் படிக்கணும்னாக்கா, இங்கெல்லாம் என்ன ஆயிட்டுக்குது சொல்லுங்க? என்ன ஆயிட்டுக்குது? கிழிஞ்சிச்சுனாக்கா அதோடைய அர்த்தம் என்ன? நிறைய படிச்சிருப்பேன். அதனால நீங்கள் ஒரு பைபிள் வாங்கிட்டு அங்கங்கே கிழிச்சிட்டு என்கிட்ட வாங்கிட்டு என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நான் ஒரு லூசுன்னு தான் நினைக்க முடியும். புது பைபிளை எவனா கிழிப்பானா? புது பைபிளை கிழிப்பானா? இல்லை. அப்போ அதனால நம்ம லூஸ் தானே. இது படிச்சுட்டு தான் அப்படி ஆகணும். இது படித்தா தான் நீ ஞானி ஆவாய், இல்லை நீ தேனி ஆயிடுவாய், மற்றவங்களை கொட்டுற மாதிரி தான் ஆயிடுவாய். நீ ஞானி ஆகணும், ஞானி ஆகணும். இந்த படித்தா தான் ஞானிகள். ஐயோ என் ஜனங்கள் அறிவில்லாமல் கெட்டு போகிறார்களே, என் ஜனங்கள் அறிவில்லாமல் கெட்டு போகிறார்களே என்று சொல்லப்படுகிறது. இது படி. இது அற்புதமான காரியம் என்ன தெரியுங்களா? ஒரு லெவல் வருது, டச் ஸ்க்ரீன் சொல்கிறோம் பாருங்க. இதை டச் பண்ணா இது உங்ககிட்ட பேசுது. அது மட்டும் நம்மளது மொபைல் எப்படி இருந்துச்சு? நம்ம இப்படி எல்லாம் ப்ரெஸ் எல்லாம் பண்ணிட்ட பிறகு தான் வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து டச் ஸ்க்ரீன் சொல்கிறோம் இல்லையா, டச் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அதை மாதிரி இந்த ஆயிடும். இதை டச் பண்ணாக்கா இது உங்ககிட்ட பேச ஆரம்பிக்குது. நிச்சயமாக பிறகு நீ உலகத்தை பற்றி அதிகமாக நினைக்க மாட்டேன். பெரிய ஆள்பா நம்மளது தேவன், அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசாக நான் நினைக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துடும். எபிரேயர் புஸ்தகம் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் என்றாரே, எதனால நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சரி, ஜெபம் செய்வோம், முடித்து விடும். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தில் வாசமாக இருக்க தேவாதேவனையும் அதிசய நாமத்துக்கு கொடான கொடி சோத்திரம். வந்திருக்க அத்தனை ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாள் முக்கியத்துவத்தை எங்கள் பிள்ளைகளுக்காக கொடுத்து கொண்டு இருக்கிறோம் தானே, அது மிகவும் நல்ல மாதிரி நடத்தப்படும். எல்லா பிள்ளைகளுக்கும் வேண்டிய ஞானத்தை கொடுத்து அவர்கள் இந்த காரியத்தை செய்ய உதவி செய்தரலும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கணும் பிரார்த்திக்கிறேன். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்ல மாதிரி இருப்பதற்கு உதவி செய்தலும். வந்திருக்க அனைத்து ஜனங்களுக்கும் பொறுமையை தந்து எல்லாவற்றையும் பார்த்து போவதற்கு பொறுமையான காரியத்தை அவருக்கு தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய பிதாவாகிய தேவன் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோட விசேஷமாக கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமீன். துதி கனமாகி மயூமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே துதி கனமாகி மயூமக்கே ஓ நீரே ராஜாவே. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. துதி கனமாகி மயூமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே துதி கனமாகி மயூமக்கே ஓ நீரே ராஜாவே. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.